கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைக்கு இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து பாடப்பட்ட பாடல்கள் வரிகள் என்னவா இருந்தது? வாருமே வாருமே வாருமே. நான் இந்த செய்தியை தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். சொல்றீங்களா? அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். யார்? யாருக்கு? சீசர்களுக்கு. எப்பொழுது? உயிர்த்தெழுந்த பிறகு. நல்லா கவனிக்கிறீங்களா? யார் காண்பிக்கிறா? இயேசு. யாருக்கு காண்பிக்கிறார்? சீசர்களுக்கு. எந்த தருணத்தில்? உயிர்த்தெழுந்த அன்று மாலையிலே. அன்று மாலையிலேயே வாசித்து பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை காலையிலே போய் சில சகோதரிகள் ஓடி போறாங்க. போய் கல்லறையில் போய் அவருக்கு கொஞ்சம் பரிமள வர்க்கங்கள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய சரீரத்துக்கு வைக்கலான்னு போனாங்க. ஆனால் கல்லறை என்ன பண்ணி இருக்குது? திறந்து இருக்குது. ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்கே ஒரு தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்துட்டார்? உயிர்த்தெழுந்துட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தார். போன வாரம் நம்ம அந்த ஆராதனையை ஆண்டவருடைய கிருபையில் மிக சிறப்பாக கொண்டாட ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே இந்த செய்தியை ஓடி போய் மற்ற சீசர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. போய் கல்லறையை பார்க்க போனோம், அங்கே யார் இல்லை? இயேசு இல்லை, இயேசு இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார். இன்றைக்கு அந்த கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கல் இருக்கிறது, இந்த பெரிய கல் இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் இன்னும் இருக்குது, அந்த கல்லறை இருக்குது. ஆகவே அருமையானவர்களே, அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதில் 2 பேர், 2 சீசர்கள் ஒரு 8 மைல் தூரத்தில் இருக்கிற, 8 மைல்னா எத்தனை? கிட்டத்தட்ட பாரிஸ் வரை உள்ள தூரத்துக்கு போகிறாங்க. 8 மைல்னா கிட்டத்தட்ட 16-19 கிலோமீட்டர் தூரம். 19 கிலோமீட்டர்னா கரெக்டாக பாரிஸ் தூரம் வரை நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கே போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணாங்களாமா? 14ஆம் வசனம். போகையில் இந்த வர்த்தமான்கள் யாவையும் குறித்து பேசினார்கள். நடந்து போறவங்க என்ன செய்வாங்க? டயர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அப்போதான் என்ன பண்ண, காலும் வலிக்காது, நேரமும் ஓடிரும். ஆகவே இவங்க அப்படி பேசிக்கிட்டே போகிறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. இதை தான் பேசுகிறாங்க. அன்னைக்குள்ள ஹாட் நியூஸ் என்னது? இதுதான் வைரலாக பரவுற நியூஸ் என்னது? இயேசு உயிர் தெழுந்துட்டாராமா, இயேசு உயிர் தெழுந்துட்டார். இதைத்தான் பற்றி பேசிக்கிட்டே போனாங்க. இங்கே பார்க்கும் பொழுது அந்த 15ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆமென், அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, நம்ம எங்கேயாவது போறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் போகிறோம், ஆண்டுடைய காரியங்களை குறித்து பேசிட்டு போறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க அறியாத ஒருவர் உங்களோடு கூட நடந்து வருகிறார்? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுறீங்களா? இவ்வளவுதான் அல்லேலூயாவா? இதுதானா? ஆமா, இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, வரமாட்டேங்குது. அவரும் நடந்து போனாராமா. நீங்க நினைக்கிறீங்க, சில வேளைகளில் நம்ம போகிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து போகிறார். பிரயாணங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவ்வளோ பிரயாணங்கள். இதை விட பிரயாணம் பண்றவங்களா இருக்கிறாங்க ஆண்டவருக்காக. இந்த பிரயாணங்கள்லாம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒன்று, இந்த பிரயாணங்களிலே இயேசு நம்மோடு கூட நடந்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பேசுறவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா, உயிர்த்தெழுந்த செய்தியை சந்தோஷமா பேசல, அவங்க ரொம்ப துக்கமா போறாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கையெல்லாம் இல்லை. 17ஆம் வசனத்தை வாசித்தா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்போ இவங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த செய்தி இல்லை. இவங்களுக்கு இயேசு மரித்து போனார், அந்த உயிர்த்தெழுதலை நம்பல. 2வது துக்கமா போறாங்க. இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னும் துக்கமா இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பரவாயில்ல, துக்கமும் இல்லை தூக்கமும் இல்லை, ரியலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கும் துக்கமும் இல்லை தூக்கம் இல்லை. இல்லைன்னா டக்குன்னு கை தூக்கிடுவாங்க. எதுக்கு நம்ம ஜனங்கள் கை தூக்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு முந்தி கை அலையிலையான்ருவாங்க. நம்ம ஜனங்கள் அப்படி இல்லை, நம்மளாம் கொஞ்சம் நல்ல சத்தியத்தில் வளர்ந்தவங்க. ஸ்தோத்திரம். சரி, அவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாரு, இன்னும் துக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் கூட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருன்னு தெரியாதனால துக்கமா போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஒரே துக்கப்பாட்டு தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் துக்கமாவே பேசாதீங்க. இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க துக்கத்தோடு கூட பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்ன பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க நீர் இதெல்லாம் தெரியாத அந்நியரா? ஆண்டவரை கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த வசனம் ரொம்ப அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 18ஆம் வசனத்தில், கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாங்க? என்னையா ஒன்றுமே தெரியாத அந்நியராக இருக்கிறீர, ஒன்றுமே தெரியாத ஆளாக இருக்கிறீர. சிலருக்கு நம்ம நல்லா தெரிஞ்ச மாதிரி காட்டுவோம் தெரியுங்களா? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்குவாங்க. சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். ஏகாம்பரம் ஐயா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, கோச்சிக்க மாட்டார். என்ன பேர்? என்ன சொல்லுவாங்க? உங்களை சொல்ல, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு. ஒரு ஊர் ரொம்ப ரொம்ப முட்டாள்கள் நிறைந்த ஊராமா. ஒருத்தருக்குமே ஒரு ஞானமே இருக்காதாமா, எதுவுமே தெரியாதாமா. அந்த ஊர் ஒரு அதிசயமான ஊர். அந்த மக்கள் திடீர்னு அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய யானை வந்துச்சாமா. இவங்க இதுவரை எதை பார்த்ததில்ல, யானையே பார்க்காத ஆளு. ஐயோ, இது என்னதுதான் ஒன்று பெருசா கருப்பா நடந்து வருதே அப்படின்னு. அந்த ஊருக்குள்ள ஒரு ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு அவருக்கு பேரு. இப்போ எதுனாலும் யார்கிட்ட தான் கேட்பாங்க? ஏகாம்பரத்திட்ட தான் கேட்பாங்க. டே 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 கூப்பிடுறா, அந்த ஏகாம்பரத்தை கூப்பிடுப்பா, இது என்னதுக்கு பெருசா கருப்பா வருது. இந்த ஏகாம்பரம் ஐயாவுக்கு என்னன்னு தெரியாது. இவர் சொல்றாரு, நேற்று நைட்டு இருட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மீதி இருட்டு நடந்து போகுது அப்படின்னாராமா. நேற்று உள்ள மீதி இருட்டு இந்த ஊரும் அப்படியே நம்பிடுச்சு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அவர் சொல்கிறார், நேற்று நைட்டு இருட்டில் கொஞ்சம் மீதி இருந்ததா, அது அப்படியே இப்போ நடந்து போகுதுன்னொன்னே, அப்படியா ஆத்தே ஆத்தே எல்லாம் இருட்டு நடந்து போகுது பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம்மா. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஊரில் என்ன நடக்குன்னே தெரியாது, உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஆண்டவர்கிட்ட இவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? எல்லாம் அறிந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து துக்கப்பட்டுக்கிட்டு வராரு. நீங்கள் துக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே இவ்வளோ வருஷங்கள், அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேத வசனங்களெல்லாம் சொல்கிறாரு. சொல்லி போகும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன இல்லை? துக்கம், புத்தி இல்லை. துக்கமாக இருக்கிறீங்க, காரணம் புத்தி இல்லை, மந்த இருதயம், ஸ்லோ ஹார்ட். ரொம்ப மந்தம் பிடிச்சவங்களா இருக்கிறீங்க. நிறைய நேரங்களில் தேவனுடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய, உணரக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய, தேவன் செய்த நன்மைகளை, அதிசயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடாத சீசர்களாக இருக்கிறீர்களே. இன்னைக்கு நம்மளையும் காலையில் பார்த்து சில காரியங்கள் நம்ம உணர்ந்துக்கிறது இல்லை பார்த்தீங்களா? புத்தி இல்லாமல் இருக்கிறது தெரியுங்களா? வேதத்தில் அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் வருது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே. ஒரு சபையாரை பார்த்து பாஸ்டர் பேசுறாரு. நான் சொன்னேன்னா என் மேல கோச்சுக்குவீங்கள? புத்தி இல்லாத துதி சுவிசேஷ திருச்சபையோரே அப்படின்னா என்ன, எங்களுக்கு புத்தி இல்லாமையா போயிடுச்சு அப்படின்னு கோவம் வந்துடும். யாரையாவது பார்த்து புத்தி இல்லையா உனக்கு அப்படின்னா கோவம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் தைரியமா பேசிட்டாரு, பவுலும் தைரியமா பேசிட்டாரு. என்ன இல்லை உங்களுக்கு நிறைய நேரம் அப்படின்னா என்னன்னா, விசுவாசிகளுக்கு சில வேளைகளில், தேவனை அறிந்தவர்களுக்கு சில நேரங்களில் புத்தி இல்லை. ஒத்துக்கிறீங்களா? எனக்கு புத்தி அநேக நேரம் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நான் கை தூக்கிடுறேன். சிலர்லாம் நாங்கள் ரொம்ப புத்திசாலி, நீங்களும் புத்திசாலி, நீங்கள் கை தூக்காதவங்க ரொம்ப புத்திசாலி. எனக்கெல்லாம் நிறைய காரியத்தில் புத்தி இல்லை. புரியுதுங்களா? நான் உணர்றேன் ஆண்டர்கிட்ட. சில வேளையில் நம்ம புத்தி இல்லாமல் இருக்கிறோம். ஒத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் புத்தியை தருவார். நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இப்படி தான் இருக்கும் கதை. நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவரே எனக்கு ஞானம் தரும். உண்மையாக கேட்டு பாருங்க, இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே சொல்லுங்க. ஞானம் வேணும். ஞானம் வேணும்னு வேண்டுறவங்க கை தூக்கி காட்டுங்களேன். இப்போ எல்லாரும் கை தூக்குறீங்க. புத்தி இல்லையேன்னு சொன்னா கை தூக்க மாட்டேங்கிறீங்க. உஷாரு நம்ம மக்கள். ஐயோப்பா சரி, புத்தி இல்லைங்கிற அந்த வார்த்தை அப்படின்னு இல்லை. புத்திங்கிறது என்னது? நல்லதுதான். நம்ம புத்தி எல்லாருக்குமே தேவை. சரி, செய்திக்கு வருவோம். புத்தி இல்லாத மந்த இருதயம். சில காரியங்களில் நிறைய நேரம் விசுவாசிகளுக்குள்ள அந்த கிரியை வந்துடும். புத்தி இல்லாமல், உணர்வு இல்லாமல், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நடக்கிறது. ஆண்டவர் அவரை கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு அதுக்கு பிறகு இவைகளெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இப்போ தான் அந்த செய்திக்கு வரும். 23ஆம் வசனத்தில் அவர் அப்படியே அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க, ஊர் பக்கம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போயிடுச்சு? 18 கிலோமீட்டர் போயிட்டாங்க, நடந்துட்டாங்க. இப்போ ஊர் பக்கத்தில் வரும்போது சரி நான் அப்படியே போகிறேன்னு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தாராம். ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் விளக்கி இருக்கிறாரு. என்னப்பா புத்தி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்களாம் விளக்கிட்டு சரி நான் அப்படியே போகலாம் அப்படிங்கும்போது இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சில வேளையில் நம்மளை பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். என்னை கவர்ந்த வசனம் அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி எவர்கள்? துக்க முகத்தோடு வந்த சீசர்கள், புத்தி இல்லாத சீசர்கள், அப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை உணராமல் இருந்த புத்தி இல்லாத சீசர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? நீர் எங்களோடனே தங்கியிரும், நீர் எங்களோடு கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எப்படி கேட்டாங்களாமா? எங்களோடு கூட தங்கியிரும். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே பொழுது போயிடுச்சையா, எங்களோடு கூட தங்கிரும், அப்புறம் போகிறவர் போல ஆண்டவர் அப்படியே காணப்படுகிறார். சரி போயிடலாம்ப்பா அப்படின்னு போகிற மாதிரி, சரிப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நம்மோட இருக்கிற ஆண்டவர் அவர் எங்கே விட, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தங்கிரும் என்று சொல்லி எப்படி கேட்டுக்கொண்டாரலாம்? வருந்தி கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொள்றதுல ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி சாப்பிட்றீங்களா? வேண்டாங்க, சரி பரவாயில்லைங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு கூட்டம் இல்லைங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணுங்க. நம்ம ஊரில் நம்ம தமிழர்கள் பண்பாடு அப்படித்தான். போன உடனே எப்படியாவது வருந்தி கேட்டுக்கிட்டு சாப்பிட வைப்பாங்க. வெளிநாட்டிலலாம் அப்படிலாம் இல்லை. வெளிநாட்டிலலாம் நீங்கள் போனீங்கன்னா யூ காஃபி, ஓகே ஐ எம் ஓகே அப்படின்னாங்கன்னா அதுக்கு பிறகு கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோதான். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்மளை இன்னும் 4 முறை கேட்பாங்கன்னு நம்ம நினச்சோன்னா அவ்வளோதான். அவர் பாட்டு ஊற்றி குடிச்சிட்டு இருப்பாரு, நீ பாட்டு காஞ்சிட்டு இருக்க வேண்டிதான். ஆண்டவர் பார்க்குறாரு, மறுபடியும் கூப்பிடுவாங்களோ, அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தங்கிடும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கப்பா இருப்போம், யார்கிட்டப்பா போவோம், எங்களோடு கூட நீர் தங்கிருன்னு வருந்தி கேட்டுக்கிட்டாங்களாமா. இந்த வருந்தி கேட்டுக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வருதுன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் திடீர்னு ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு 3 தேவதூதர்கள் வராங்க.
3 தேவதூதல் வந்த உடனே ஆபிரகாம் ஓடுறார். ஓடி போய், ஐயா நீங்கள் வாங்கய்யா, என் வீட்டுக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், எங்கள் வீட்டுக்கு வாங்கய்யா, என் வீட்டில் வந்து தங்குங்கய்யா அப்படின்னு ரொம்ப வருந்தி கேட்டுக்கிட்டாராமா. வாசி தம்பி. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் நல்ல கவனிங்க. ஏசப்பாட்ட நம்ம எப்படி கேட்கணும்? அப்பா நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, எங்கள் வீட்டில் இருங்க, எங்களோடு கூட இருங்க. எத்தனை பேர் அப்படி வருந்தி கேட்பீங்க? நீர் வந்தால் வரும், வராட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சில நேரம் எல்லாரையும் எடுத்தேன் கவுத்தன் பேசுறதெல்லாம் அது ஆண்டவர்கிட்டலாம் அப்படி தான். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை இந்த ஆபிரகாம் வருந்தி கேட்டுக்கிட்டார் அப்படின்னு போட்டிருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்கார அம்மா சூனேமியால் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் எலிசா வருவார். அந்த அம்மா என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கய்யா, எங்கள் வீட்டுக்கு போஜனம் பண்ண வாங்கய்யா அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்களாமா? வருந்தி கேட்டாங்கன்னு அப்படின்னு இருக்குது. ஊழியக்காரில் கூட என்ன செய்யணும்னா தேவதூதர்களை வருந்தி கேட்டாங்கன்னு பார்க்குறோம். ஊழியர்களை அந்த அம்மா அப்படி வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ சரி நீங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்டு போங்கய்யா அப்படின்னு எலிசாவிட்ட வருந்தி கேட்டுக்கொண்டாரலாம். ஊழியக்காரில் எவ்வளோ கனமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரில் அற்பமாக பேசிடுறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, பேச முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் கனம் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய ஊழியரில் கனமாக நினச்சி பாருங்கள், கனமாக பேசி பாருங்கள், கனமாக நினச்சி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கனவீனமாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஆண்டவர் எல்லாம் பார்க்குறாரு. அந்த இடத்துல பாருங்கள், அந்த சூனேமியால் கனமாக நினச்சி ஊழியக்காரில், ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வரும்போது வாங்கய்யா வருந்தி கேட்டுக்கிட்டாள். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அந்த அம்மா பெரிய பணக்காரி, பெரிய பண்ணை இருக்குது, பெரிய மாடி வீடு எல்லாமே இருக்குது. அந்த அம்மாட்ட ஒன்றே ஒன்று இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த ஊழியக்கார் வந்தார், சாப்பிட்டாரு. அந்த அம்மா கூப்பிட்டு வந்து ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு குழந்தைன்ட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? உண்மையாய் உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரில் நீங்கள் கனம் பண்ணி நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நீக்கிடுவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரில் பேசக்கூடாது, அதுவும் பிள்ளைகள் முன்னால் பேசி பழகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைகள் முன்னால் ஊழியக்காரங்களை பேசுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளை எல்லாத்தையும் கேட்பான், ஓ இப்படி தான் நம்மளும் பேசணும் அப்படின்னு. பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தான் வச்சுட்டு போனோம். ஊழியக்காரங்க ஏதோ வந்து நாங்கள் தேவனுடைய சித்தம் இல்லாமல் வரல, நான் எங்கேயோ பிறந்தவன், இந்த இடத்துல வந்து பாடுபட்டு இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் உங்கள் முன்னில் கொஞ்சம் நல்லா நிற்கிறோம். இதுக்கு பின்பகுதியில் உள்ள கஷ்டங்கள், இந்த கட்டடத்திற்கு கீழே உள்ள அந்த ஆழங்கள் தெரியாது, அஸ்திபாரங்கள் தெரியாது. பாடுகளும் நிந்தையும் அவமானமும் அடியும் உதையும் எல்லாம் வாங்கி தான் இந்த ஊழியத்தை பார்த்துருக்குறோம். அற்பமாக பேசிடக்கூடாது. அவர்களை கனமாக எண்ணுங்க, கனமாக எண்ணி பாருங்க. சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆமேன். அப்போ வருந்தி கேட்ட உடனே நேரம் இல்லை பாருங்க, வருந்தி கேட்ட உடனே அவர் என்ன செய்தார் பாருங்க. அப்பொழுது அவர் உடனே தங்கும்படி உடனே உள்ள வந்துட்டாரு. ஆண்டவரை மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிகலாம் பண்ண மாட்டாரு. இல்லப்பா நான் எனக்கு ரொம்ப பிஸிப்பா, நான் வர முடியாதுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார். உடனே வந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் தேவன், ஒரு இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன் யாருமே இல்லை. நீங்கள் வருந்தி கேட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா வந்துட்டாருன்னா எல்லாமே வந்துடுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் வருந்தி கேளுங்க, அப்பா நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. அவர் வந்துடுவார். வந்தார், பந்தி இருந்தார், என்ன வச்சாரு பாருங்க, அப்பத்தை பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, யாருக்கு கொடுக்கணும்? வீட்டார் தான் கொடுக்கணும். இவர் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுங்களா? நீங்கள் அவரை வருந்தியும் கூப்பிடலை, ஏதோ ஒரு கடமைக்காக, ஞாயிற்றுக்கிழமை வர்றது கூட கடமைக்காக வந்தனா அதில் ஆசீர்வாதமே இல்லை. நீங்கள் வருந்தி செய்து பாருங்கள், எதை செய்தாலும் அந்த ரொம்ப தாழ்மையோடு கூட வருந்தி, ஆங்கிலத்தில் அதை இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற பதம் போடப்பட்டிருக்குது, அல்லது ப்ரெஸ்டு, ரொம்ப அழுத்தி கூப்பிட்டாங்க, ரொம்ப அழுத்தி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் வந்துடுவார். வந்துட்டார்னா அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். நேரம் இல்லை பாருங்க. அடுத்தது பாருங்க, 31ஆம் வசனம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம், கண்கள் திறக்கப்படும். இதுவரை கண்ணு மறைஞ்சிருந்தது,
என்ன பேசுறேனே தெரியல, என்ன நடக்குறதே தெரியல, யார் கூட நடக்கிறான்னு கூட தெரியல, யார் கூட நடக்கிறான்னு தெரியல. ஆனால் அவர் வந்த உடனே கண் திறக்கப்பட்டுச்சு. முடிக்கிறேன். 32ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படின்னா என்னது? ஒரு அனல் உள்ள ஜீவியம். இயேசு உங்கள் வீட்டில் வந்துட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவனிக்கிறீங்களா? இயேசு உள்ள வந்துட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். எந்த அனல்? மே மாசம் என்ன வரப்போகுது பார்த்தீங்களா, அடுத்த மாசம், அந்த அனல் மாதிரி இருக்கும். ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா இருதயம் எப்படி பண்ணும்? கொழுந்து விட்டு எரியும். வசனத்தை கேட்டாலே எப்படி இருக்கணும்? கொழுந்து விட்டு எரியும். அப்படின்னா என்ன? ஒரு உற்சாகம் வந்துடும். ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம், கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, பந்தி இருக்கிறார், அப்பத்தை பிட்டு ஆசீர்வதிக்கிறார், கண்ணை திறக்கிறார். அதை கேட்கும் போதே எனக்குள்ள இன்னைக்கு செய்தி என்ன பண்ணுச்சாமா? அனல் கொண்டது. ஆண்டவர் எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க? இப்போ வருந்தி கூப்பிடுங்க. ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் பிள்ளை வாழ்க்கையில வாங்க ராஜா, என் குடும்பத்துல வாங்க. இயேசு வந்துட்டா அழகா பண்ணாங்களே, நிறைவான ஆவியே நீர் வந்தால் சொல்லுங்க சூழ்நிலை மாறுமே. பண்ணாங்கள, நீர் வந்தால் சூழ்நிலை மாறிடும், தலைகளாக மாறிடுங்க. உங்க வீடு சண்டை போட்ட வீடெல்லாம் சந்தோஷமான வீடா மாறிடும், தரித்திரம் பிடிச்ச வீடெல்லாம் ஆசீர்வாதமான வீடா மாறிடும் அவர் வந்துட்டா. ஆனா அவர் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் வருந்தி கூடுங்க. ஏசப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவரையும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. நீங்க மாத்திரம் வாங்கப்பா, ஆண்டவரை நோக்கி பாப்போமா. என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஏசு உங்க உள்ளத்துக்குள்ள, ஏதோ உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லைல்ல, ஏதோ ஒரு உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லைல்ல, ஏசு வந்துட்டாருன்னா சமாதானம் வந்துருங்க. ஏசு வந்துட்டா சந்தோஷம் வந்துடும். ஏசு வந்துட்டா குடும்ப பிரச்சனை நீங்கிரும். ஏசு வந்துட்டா பலவீனம் நீங்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டேன், நீங்க வந்துருங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையில சமாதானம். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த உள்ளத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களே, அவர் வருந்தி கூப்பிடுங்க. அப்பா நீங்க வாங்கப்பா. அவர் அப்புறம் போற போல நல்ல வசனத்தை சொல்லிட்டு, இந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் அப்படி போற மாதிரி போறாரு. எதுக்கு தெரியுங்களா? இவ்வளோ வசனத்தை கேட்ட பிறகும் அவர் போறவரை போனா போட்டுன்னு சொல்லக்கூடாது. வருந்தி அழைக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ வசனத்தை பேசினாரு. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, ஐயா இவ்வளோ வசனத்தை பேசிட்டீங்க, எங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணிட்டீங்க, வாங்கப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கெஞ்சினாங்க. இயேசு போய் அவர்களோடு கூட பந்தி இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய வீட்டுக்கு இயேசு வரப்போகிறார். இயேசு உங்களோடு கூட வரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு மகிமை உங்க வீட்டில் உண்டாக போகிறது. இதுவரை இருந்த துக்கம் மாறப்போகிறது, கண்ணீர் மாறப்போகிறது, குறைவு நீங்க போகிறது. இயேசு கடந்து வருகிறார். வேற யாரும் வேண்டாம். இயேசு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் எப்படி அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்தாரோ அதை போலதான் இந்த இயேசுவின் சரீரத்தை நாம் புசிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த அப்பத்தை பிக்கும் பொழுதே, ஆண்டவரே அதை உட்கொள்ளும் பொழுதே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை என் சரீரத்தில் உணர வேண்டும் ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் போராட்டங்கள் எல்லாம் மறைய வேண்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ.